கடலின் நடுவில் பிரம்மாண்ட ரேடார் கோபுரங்களும் கூடைப்பந்து மைதானங்களும் கொண்ட ஒரு நகரம். அது மாயாஜாலம் அல்ல, சீனா மணலை கொட்டி உருவாக்கிய செயற்கை தீவுகள். கடலில் மணலை கொட்டுவதற்கு பின்னால் புத்திசாலித்தனமான ஒரு அரசியல் கணக்கு இருக்கிறது. சர்வதேச சட்டப்படி நிலம் யாருடையதோ அந்த பகுதியை சுற்றியுள்ள கடல் அவர்களுக்கே சொந்தம். வெறும் பாறைகளை தீவுகளாக மாற்றுவதன் மூலம் அந்த பகுதி முழுவதையும் தனது சொந்த எல்லை என சீனா உரிமை கொண்டாடுகிறது. இத்தீவுகள் மூழ்கடிக்க முடியாத விமானம் தாங்கி கப்பல் என்று அழைக்கப்படுகின்றன. நிலப்பரப்பில் இருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி கடலின் நடுவிலேயே போர் விமானங்களை நிறுத்த இது வழிவகுக்கிறது. சீனாவின் இந்த அசாத்தியமான பொறியியல் சாதனைக்கு இயற்கை பெரும் விலை கொடுக்கிறது. பல்லாயிரம் ஆண்டுகளாக வளர்ந்த பவழப்பாறை மண்டலங்கள் மணலுக்கு அடியில் புதைந்து போகின்றன. பிலிப்பைன்ஸ் மற்றும் வியட்நாம் மீனவர்கள் தங்கள் பாரம்பரிய மீன்பிடி இடங்களை இழந்து நிற்கின்றார்கள். கடலில் பரவும் மணல் துகள்கள் மீன்களின் இனப்பெருக்கத்தையே அழிப்பதாக குற்றச்சாட்டு எழுகிறது. உலகின் ஒட்டுமொத்த கடல் வழி வர்க்கத்தில் 1/3 பகுதி இந்த கடல் வழியாகத்தான் நடக்கிறது. எண்ணெய் டேங்கர்கள் முதல் இன்டர்நெட் கேபிள்கள் வரை அனைத்தும் இந்த பகுதி வழியாகவே செல்கின்றன. இப்போது இந்த வழித்தடத்தில் சீனாவின் ரேடார்களும் ஏவுகணைகளும் குவிக்கப்பட்டுள்ளதால் ஒரு சிறிய தவறான புரிதல் கூட உலகப் போருக்கு வித்திடலாம் என்ற பதட்டம் நிலவுகிறது. இந்த தீவுகள் கான்கிரீட் கொண்டு கட்டப்பட்டாலும் உயர்ந்து வரும் கடல் மட்டமும் சீறி வரும் புயல்களும் இந்த செயற்கை நிலங்களுக்கு எப்போதுமே ஒரு சவால்தான். கடலை அடக்கி நிலமாக மாற்றிய சீனாவின் இந்த தந்திரம் எதிர்காலத்தில் வெற்றி என பேசப்படுமா அல்லது இயற்கை மீதான அத்துமீறல் என சுருங்குமா என்பதை வரப்போகும் காலமே சொல்லும்.